என்ன அபி நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? பெரிய பெரிய சாம்ராஜ்யம் எல்லாம் கவர்ந்த கதை தெரியுமா உனக்கு? சரித்திரத்தை கொஞ்சம் புரட்டி பாரு, உனக்கே தெரியும். உன் சம்பள மேட்டர் எல்லாம் வெறும் தூசு. நான் சொல்றதுதான் சிம்பிள் அண்ட் ஈஸி வே. அதை ஃபாலோ பண்றதை விட்டுட்டு பொண்ணு பார்க்க வரவன் கிட்ட காஃபி ட்ரேவோட உன் கண்டிஷனை சேர்த்து நீட்னா அவன் மிரண்டு போகாம வேற என்ன பண்ணுவான்ற? இது பாரு உஷா, நீ வந்ததுல இருந்து வேலையே பார்த்த மாதிரி தெரியல. போ, கொஞ்சம் வேலையும் பாரு. அப்போ இனிமே உன் கல்யாண பேச்சை எடுக்க வேணான்றியா? சரிமா, நான் எடுக்கவே மாட்டேன். இது பாரு உஷா, எனக்கு என்னமோ என் கல்யாணம் நடக்கிற மாதிரி தோணல. அத பத்தி நான் கவலைப்படுறதும் இல்ல. நான் இப்படியே இருந்துட்டு போறேன். அபி, உனக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். உன் கண்டிஷனை ஒத்துக்கிட்டே நடக்கும். அதுக்கு தான் நான் இருக்கேன். என்கிட்ட சொல்லு, உன் கண்டிஷன் என்னன்னு. நான் முடிய வெட்டிக்கணுமா, இல்ல மீசையை எடுக்கணுமா, இல்ல மீசையை பெருசா வச்சுக்கணுமா? எது வேணாலும் சொல்லு, நான் ரெடி. ஆனா உஷா சொல்றத கேட்காத. அவ உன்னை தப்பா கைட் பண்ணிடுவா. நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு வேணாம் அபி, வேணாம். நான் உன் கண்டிஷன் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். உன்னை ஒரு பூ மாதிரி, ஒரு மயிலிறகு மாதிரி, ஏன் ஒரு இலவ மஞ்சு மாதிரி, அதெல்லாம் விடு. எங்க வீட்டு தோட்டத்துல வர நந்தியாவட்ட செடி, அதுல பூக்குற சின்ன சின்ன பூ மாதிரி உன்னை பொத்தி பொத்தி வச்சுக்கிறேன் அபி. உன்னை பொத்தி பொத்தி வச்சுக்கிறேன். ஓகே ஓகே தானே? சரியா? சரின்னு சொல்லு நீ ப்ளீஸ். சரியா? சரின்னு சொல்லு நீ ப்ளீஸ். வாட் இஸ் திஸ்? லேடிஸ் பாத்ரூம்ல நின்னு சரியா சரியான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. சரியா இல்ல? இல்ல பாத்ரூம். எப்பத்துல இந்த லேடிஸ் பாத்ரூம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க? இல்ல, ஒரு அவசரத்துல வந்துட்டேன். ஓகே ஓகே, this is the first and last time. இன்னொரு தடவை உங்களை இந்த மாதிரி பார்த்தேன், பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி டிஸ்மிஸ் ஆர்டர் வாங்கி கொடுத்துருவேன். ஓகே? டேய், எப்படிடா எப்படி வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்ட? சார் வேறு ஏதாவது வேணுமா சார்? வேணும்னா கூப்பிட்றேன். ஓகே சார். சின்னதாக ஒரு பேக். பழக்கம் இல்லைடா. குடிக்க மாட்டேன்னு சொல்கிற, தம்மாவது அடிப்பியா? ஏதோ ஒன்று செய்யணுமே, சும்மா உட்காந்துருந்தா எப்படி? உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குடா. அப்புறம் லைஃப்பில் அப்படி போகுது. இந்தியாவில் எல்லாம் சௌக்கியமாக இருக்காங்களா? சேஸ். என்னடா உனக்கு என்ன? அமெரிக்காவில் இருக்க வசதியான ஆள். நாங்கள் அப்படியே இருந்துகிட்ருக்கோம், புவர் இண்டியன்ஸ். டேய், நானும் இந்தியன் தான்டா. நீ வேறு ஜாதிடா. இங்கேருந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டேன். அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போகிறேன். ஆமாம், எப்போவாது வந்து எட்டி பார்க்குறவன் தாண்டாண்ணா. ஆனால் நம்ம ஊர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னால் மறக்கவே முடியல தெரியுமா? அது சரி, வாட் அபவுட் யுவர் மேரேஜ்? எப்படி இத்தனை நாள் பேசாமல் இருந்த? உனக்கு வயசாகலை? அதாகிட்டே தான் இருக்கு. எதுவும் ப்ராப்பராக செட் ஆகலடா. எனக்கு ஒரு மேட்ரு புரியவே இல்லை பாஸ்கர். நீ பார்க்கவும் நல்லா இருக்க, சும்மான ஒரு வேலை பார்க்குற, இளைஞனாகவும் இருக்க. தென் வாட்? நம்ம நாட்டில் பொண்ணுங்களுக்கும் ஜனதொகைக்கும் பஞ்சமே இல்லை. நீ எப்படி மேரேஜ் பண்ணிக்காமல் தப்பிச்சுக்கிட்டு இருக்க? டே ரகு, இந்த டாப்பிக்கை பற்றி பேசி ஆகணுமா? வேறு ஏதாவது பேசலாமே? வேண்டாண்ணா ப்ளீஸ். ஏன்டா அப்படி சொல்கிற? இல்லை, அமெரிக்காலேருந்து வந்திருக்க, உன்னை நிறைய நாளுக்கு அப்புறம் நான் மீட் பண்ணுறேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பேசலாமே? அமெரிக்காவை பற்றி, அங்கே இருக்கிற பெண்களை பற்றி, டேட்டிங், சுவாரஸ்யமாக ஏதாவது சொல்லு. டே பாஸ்கர், நீ வெட்டியாக அரட்டடிக்கணும் அப்படின்னு சொல்கிற. நான் உன் மேலே அக்கறை உள்ளவன். உன் ஃப்யூச்சரை பற்றி பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அமெரிக்கன் லைஃப் எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சுடா. அதை பற்றி உங்கள்கிட்ட பேசி வேற போர் அடிக்கணுமா என்ன? உங்கள் வீட்டில் உனக்கு பொண்ணுலாம் பார்க்கலையா? அது பார்த்துட்டு இருக்காங்க. வெயிட் 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 வெயிட், இந்த காதல் ஒரு மேட்டர் இருக்க, அதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கலையா? அந்த கிறுக்குத்தனம் நான் காலேஜ்லேயே பண்ணி முடிச்சிட்டேன். அது எனக்கு தெரியும். சமீபத்தில் ஏதாச்சும்? இது பாரு ரகு, பேசிக்காகவே நான் ரொமான்டிக்கான ஆள் இல்லை. ஐ எம் அ ப்ராக்டிக்கல் மேன். இன்னும் சொல்ல போனால் கால்குலேட்டிவ். தெரியும் தெரியும். அதனால லவ் இல்லை, பட் ஆஸ் யூஷுவல் வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க. ஏதாவது ஒன்று சரி வந்தால் ஒன்று தட்டி போகுது. உண்மை சொல்லணும்னா சமீபத்தில் கூட ஒரு பொண்ணை பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தா. இப்போ கூட என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிறா. டேய், இவ்வளோ நேரம் உன் கண்ணுக்குள்ளே நிற்கிறான்ற, அவளே மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானடா? அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு ரகு. நான் விரும்புறது என்ன தெரியுமா? சுமாராக சம்பாதிக்கிற அழகான பொண்ணு. இப்போ நான் ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னேன். அவள் பேர் அபி. ரொம்ப அழகாக இருக்கா, நல்லா சம்பாதிக்கிறா, மாதத்துக்கு 7500 ரூபாய். அப்புறம் என்ன? அவள் வித்தியாசமான கண்டிஷன் போடுறாடா.
கல்யாணத்துக்கு அப்புறமும் அவள் சம்பளத்தை அவள் வீட்டுக்கு தான் கொடுப்பாளாம். ஏன்னு கேட்டால் கடமை கமிட்மெண்ட்னு 1008 காரணத்தை சொல்கிறான். அப்புறம் என்ன அப்புறம்? அதான்டா பிரச்சனை. இல்லைன்னா அவளுக்கு இருக்கிற அழகுக்கும் அவள் வாங்குற சம்பளத்துக்கும் எப்போவோ கல்யாணம் பண்ணியிருப்பேன். என்னவும் என்ன யோசிக்கிற? இல்லை, உன்னை பற்றி காலேஜ் படிக்கும்போது எனக்கு என்ன அபிப்பிராயம் இருந்துச்சு தெரியுமா? என்னது சொல்லவே இல்லையா? முடிவில் தெளிவாக இருப்பேன், ஆனால் வழிமுறை தெரியாமல் குழம்பி தவிக்கிறவன் அப்படின்னு அப்போ எனக்கு தோணுச்சு. நீ இப்போவும் அப்படி தான் இருக்க. என்னடா சொல்கிற? பின்ன என்னடா, லட்டு மாதிரி ஒரு பொண்ணு மாட்டிருக்கா, மடக்கி போகிறத விட்டுட்டு அவள் போட்ட கண்டிஷன்? டேய் டேய் டேய், என்ன பெரிய கண்டிஷன்? அவ பேர் என்ன? அபிநயா. அபி. அபி. அவ மிஸ் அபியா இருந்து போடுற கண்டிஷன் எல்லாம் மிஸ்ஸஸ் பாஸ்கரானதுக்கு அப்புறம் காத்துல பறந்துரும், கவுத்துலாண்டா. அப்படிலாம் சொல்லாத ரகு. இந்த காலத்து பொண்ணுங்க அவ்வளோலாம் முட்டாள் கிடையாது. அப்படியா? இப்பெல்லாம் நம்ம ஊர் பெண்களுக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தி. ஏதாவது ஒரு பிரச்சனைனா டைவர்ஸ் கேட்குற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. டே பாஸ்கர், நான் உன்னை விட அனுபவஸ்தேன். நான் சொல்றத கேளு. அவ சொல்ற எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்கோ, கல்யாணத்தை பண்ணிக்கோ, சம்பளத்தன்னைக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டா மறுக்கவா முடியும்? லுக், உனக்கு ஒரு 2 வீலர் வேணும்னு வச்சுக்கோ. ஏதாவது ஒரு பேங்க்ல லோனை போட்டு உன் ஒய்ஃபோட சேலரி சர்டிஃபிகேட் கொண்டு போய் காமி. அப்படி இல்லைன்னு வை, ஏதாவது சிட் ஃபண்ட்ஸில் கமிட் பண்ணிக்கிட்டு பணத்தை போய் என் ஒய்ஃப் கிட்ட வாங்கிக்கோன்னு சொல்லு. பணம் தரணும் உங்கள் ஹஸ்பண்ட்னு சொல்லி யாராவது ஆஃபீஸில் போய் நின்னா நான் என் சம்பளத்தை தரமாட்டேன், என் பிறந்த வீட்டுக்கு தான் அமுச்சு வைப்பேன்னு எந்த பொண்ணாவது சொல்ல முடியுமா? எல்லாம் பிளான் தான்டா. நேரடியாக கன்வின்ஸ் பண்ண முடியாத கேஸ் எல்லாம் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுணும். உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? என் ஒய்ஃபோட சேலரியை கேட்டினா நீ அசந்து போயிடுவ. ஆனால் அவள் இன்னைக்கு அவள் செலவுக்கு எங்கிட்ட தான் மணி வாங்கிட்டு இருக்கா. இது அமெரிக்காவில். அடா பாவி. அமெரிக்காவில் இருக்கிற பொண்ணுங்களே அப்படின்னா நான் இப்போ உங்ககிட்ட சொன்ன மாதிரி சாதுவாக கல்யாணம் பண்ணிப்பேன், கடனா பணம் கேட்பேன், கார் வாங்கிடுவேன், நிறைய கமிட்மெண்ட்ஸ் ஏற்படுத்தி விட்டுட்டு பணத்தை அவளை கட்டிடுன்னு சொல்லிடுவேன். இந்த மாதிரி கரத்த பணத்தை வச்சு தனியாக ஒரு அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்கியேன். நிஜமாவா? ஆமாம். எப்படிரா? ஆரம்பத்தில் அப்பாவே இருந்துட்டு அப்புறம் பணத்தை வசூல் பண்ணால் கோவம் வராது? வந்துச்சே. 2 டைம்ஸ் டைவர்ஸ் ஆச்சு. ஸோ வாட், எங்கிட்ட தான் பணம் சேர்ந்துருச்சே. 2 டைம் டைவர்ஸா? டேய், என்னடா குழப்பற? இதெல்லாம் அமெரிக்காவிலும் நடக்குதா? நாடு எதுவாக இருந்தா என்ன, நான் கட்டுனது பத்திரம் மாற்ற தமிழ் பொண்ணாச்சே, அவங்க எப்பவும் புருஷன் பக்கம்தான். அப்போ 2 டைவர்ஸ் ஆச்சுன்னு சொன்னீங்க. நான் நினச்சிருந்தா அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பெட்டர் ஆப்ஷன் வருதுன்னு நான் தான் தட்டி விட்டுட்டேன். டேய் 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 டேய், என்னடா சொல்ற? எனக்கு தலையை சுத்துது. நிதானமா யோசி, உனக்கு எல்லாம் புரியும். இதை பாருடா பாஸ்கர். பாயிண்ட் நம்பர் 1, ஒன்ஸ் நீ தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவ உன்னோட சொத்து. பாயிண்ட் நம்பர் 2, உனக்கு ஒரு பண கஷ்டம் நீ சொல்லும்போது உன்னை மீறி அவ பிறந்த வீட்டுக்கு எதுவும் செய்ய மாட்டா. ஏன்னா அவ மாதர்குல மாணிக்கம். பாயிண்ட் நம்பர் 3, தாலி ஏறினதுக்கு அப்புறம் நீ என்னதான் அவளை மூட்டை பூச்ச கடிச்சாலும் அவ விரலால உன்னை நசுக்க துணியவே மாட்டா. ஏன்னா கணவனே கண்கண்ட தெய்வம். டேய், ரொம்ப யோசிக்காதடா, செயல்ல இறங்கு. டேய் டேய், குடிச்சது நான்டா. என்ன சார் இது? ஒன்றும் இல்லை. கலை, சார், என்ன வேலை பண்றீங்க நீங்க? சொன்னபடி எந்த டைல்ஸும் போடலன்னு கஸ்டமர்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கிச்சன் சிங்க் சரியில்லையா, கிரானைட் டேபிள் கூட சரியில்லைன்னு ஒரே கம்ப்ளைண்ட். என்ன பண்றீங்க நீங்க? ஏதாவது ஒழுங்கா சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன் படி கரெக்டா இருக்கா?
என்ன தோல்ஸ் பாக்ஸ்குள்ள என்ன வெடிகுண்டா? அணுகுண்டா இருக்குமோ? சார் இந்த வெடிகுண்டு அணுகுண்டெல்லாம் பழைய ட்ரெண்டு. இப்பெல்லாம் மனித வெடிகுண்டு தான். அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லுங்க தொல்காப்பியன். அதெல்லாம் சொல்ல முடியாது. பாக்ஸ்குள்ள என்ன அலாவுதீன் பூதமா வச்சிருக்கீங்க? ரெடி 1 2 3 Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you twins. May God bless you, dear. Many more happy returns of the day and many more to come. Thank you. ஹாப்பி பர்த்டே. Thank you. ஹாப்பி பர்த்டே சார். A special rose for a special person. Happy birthday. கேக்க சீக்கிரம் கட் பண்ணுங்க. மாட்டேன். ஏன் மாட்டீங்க? முடியாதுங்க. ஏன்? நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க? இல்ல அபி வரட்டும். அபி தொல்காப்பியன், நீங்க என்ன காதலிக்கிறது உண்மையா இருந்தா இப்போ இந்த கேக்க நீங்க கட் பண்ணணும். இல்லையே, நான் இன்னைக்கு உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க என்னதானே சார் லவ் பண்றீங்க? இல்ல இல்ல, பாவி. நீங்க என் தங்கச்சி மாதிரி. அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க சார், அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. இந்த பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து ஏன் தான் அவரை இப்படி இம்சப்படுத்துறாங்களோ தெரியல சார். நான் உங்களை வெளிப்படையாவே கேட்கறேன், நீங்க யாரை தான் காதலிக்கிறேன்னு சொல்லிடுங்க. காதல்னு ஒண்ணு இருந்தா அது அபி கூட தான். சார் அப்ப அபி உடனே கூப்பிடுங்க. இல்லனா அவர் கேட்க விட மாட்டார். நான் சாப்பிட்டு சைடுக்கு போக முடியாது. கால் அபி. அபி I love you. ஆபீஸ்க்கு வந்தமா பையில பார்த்தமான்னு இல்லாம பராக் பார்த்துட்டு இருக்கீங்க. தோல்ஸ், என்னது? என் டேபிள் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்ன? வாட் இஸ் திஸ் டப்பா? கேக்கு. பேக்கா? கேக்குங்க, என் பர்த்டேக்கு வாங்க. ஓ ஆஹா. கேக் நல்லதா இருக்கு. ஆனா ஏதோ ஒரு ஸ்மெல் வருதே. எங்க இருந்து வாங்குனீங்க? பேக்கரில தான் வாங்கினேன். நல்ல கடை தான். என்ன நல்ல கடை? இங்க பாருங்க, இந்த கேக்க சாப்பிட்டா ஏதோ நம்ம பாய் கடையில இருந்து அக்கவுண்ட்ல வாங்கின கேக் மாதிரி இருக்கு. இத போய் நல்ல கடைன்னு சொல்றீங்க? ஈவினிங் என் கூட வாங்க, நல்ல கேக் கடை எதுன்னு காட்டுறேன். ஏய் உஷா, ஏண்டி அவரை இப்படி வர்ற? சும்மா ரபி, இந்த மாதிரி ஆளெல்லாம் சும்மா விட்டா அவ்வளவுதான். வாரத்துக்கு ஒரு பர்த்டே கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆமா தோல்ஸ், வருஷத்துக்கு ஒரு பர்த்டே தானே வரும். போன மாசம் தானே பர்த்டேன்னு ஸ்வீட் கொடுத்தீங்க. இது என்னது? அது சர்டிபிகேட் படி, இது ஜாதகப்படி. ஓஹோ, அப்படி பார்த்தா எத்தனையோ இருக்கே. பிறந்த தேதி, நட்சத்திரம்னு எல்லாத்தையுமே பர்த்டேவா கொண்டாட ஆரம்பிச்சுட்டா மாசத்துக்கு ஒரு பர்த்டே வரும். என்ன கேட்டு போச்சு? முத்தப்பா, என்னம்மா? இங்க வாங்க. இங்க பாருங்க, இந்த கேக் ஒரு மாதிரி ஸ்மெல்லா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? இதை எடுத்துட்டு போய் உங்க வீட்ல இருக்கிற நாய் பூனை எதுக்காவது கொடுத்துருங்க. எடுத்துக்கோங்க. ஏமா நல்ல ஸ்மெல்லா இருக்காமா? அப்படியா? அப்ப தயவு செஞ்சு நாய்க்கு கொடுக்காதீங்க, நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. get up. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் யாரும் எடுத்துட்டு போவாங்க? தேங்க்ஸ். உஷா, நீ இருக்கியே. பொண்ணாவ சரியான வாயாடியா இருப்பா போல இருக்கு. என்னமா வெள்ளையா இருக்கலாம். வெள்ளையா இருந்த போதுமா? மைதா மாவுக்கு கண்ணு மூக்கு காது வரைஞ்ச மாதிரி என்ன மாதிரி மாநிலமா இருந்தா எந்த பொண்ணு அழகா இருக்கும். ஏண்டி இப்படி புலம்புற? பின்ன என்னமா, என்ன பொண்ணு பார்க்க வந்தப்ப நான் எவ்வளவு கூச்சப்பட்டேன். வெளியில வந்து ஒரு நிமிஷம் நின்னா ஒரே செகண்ட்ல ஓடி போயிடல. அவ என்னடானா சரிக்கு சமமா சபையில உட்காந்துக்கிட்டு சட்டம் பேச ஆரம்பிச்சுட்டா. அக்கா, அவ படிச்சவ உடனே என்ன மாதிரி பிஏ பாட்னியா? ஏய், படிச்சா என்னடி? பொம்பளை தான். கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தான்னு வச்சுக்கோ, புள்ள பெத்து போட்டவதான் அவ. அதுக்காக தானே அவளை பார்க்க போனா? ஆமா, இந்த சம்மந்தம் தட்டி போனது ரொம்ப நல்லதா போச்சு. ஏண்டி எப்படி சொல்ற? ஆமாமா, மூக்க வடிச்சுக்கிட்டு 4 பேர் மத்தியில நியாயம் பேசுறவ நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்னு வச்சுக்கோ,
எல்லா விஷயத்துக்கும் லா பாயிண்ட் பேசுவா, வீடு விளங்காம போயிடும். ஏன் நீ தான் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க? தண்ணி லாரி மாதிரி லொடலன்னு சவுண்ட் விடல நீ. ஏய், நான் அவ்வளவு ஒண்ணாடி. நான் பேசுறேனா, நான் பேசுற என் பேச்சுல எந்த வஞ்சமும் இருக்காது, சூதுவாதம் இருக்காது. ஆனா அவ சிரிச்சாலே போதும், வினையும் இருக்கும், விவகாரமும் இருக்கும். அடடடடா, என்னது இது காலங்காத்தால தூங்க விடாம கிரிக்கெட் காமெண்ட்ரி மாதிரி லொடலொடன்னு பேசிக்கிட்டு? நீயா இன்னும் கிளம்பல? கிளம்புற. நான் ஒன்னும் இங்க சீராடுறதுக்காக உட்கார்ல. என்னை யார் மதிக்கிறா இந்த வீட்ல? யார் உனக்கு இப்ப இருக்க வேண்டாம்னு சொன்னது? எதுக்கு இப்படி சலிச்சுக்கிற? இருக்கலாம் தான். ஆனா அங்க அந்த மனுஷன் ஒத்த குரங்காட்ட உட்கார்ந்துருப்பாரே, போய்த்தானே ஆகணும். டேய் பாஸ்கர், அடுத்து எப்போ பொண்ணு பார்க்க போற? நீ எப்போ வரேன்னு சொல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். என்ன பிளானு? நீ வராத நேரமா பார்த்து சட்டு புட்டுன்னு பொண்ணு பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல நிலநடுக்கம் மாதிரி வந்து ஒரு ஆட்ட ஆட்டிட்டு போயிடுறியா? அதான் ஒரே குழப்பமா இருக்கு. நக்கலா? நான் பூமாதேவி மாதிரி பொறுமைசாலிடா. அதான் நானும் சொன்னேன், நீ ஆடினா தாங்காது. சரி சரி, நீ ரொம்ப ஆடாத. நான் வீட்டுக்கு போன காசு கொடு. காசா? எதுக்கு? செலவுக்கு தான் குடு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீ எதுக்கு வந்த, இப்போ எதுக்கு திரும்ப போற? என்னடா பெரிய இவன் மாதிரி பேசுற? நான் வரதுக்கும் போறதுக்கும் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? இது ஏன் வீடு தெரியுமா? இத பாரு, என்கிட்ட அனுமதியும் கேட்காத, காசும் கேட்காத, புரியுதா? எதுக்குடி அவங்கிட்ட கேட்டுக்கிட்டு? நான் உனக்கு தரேன். இந்த ஐ 100 ரூபாய். போகும்போது ஃபேஸ்க்கு நல்ல க்ரீம் ஒன்று வாங்கிட்டு போறேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் கருத்துட்டேன் பாரு, ரஃப் ஆயிடுச்சு ஃபேஸ். அம்மா, அப்பப்போ காண போற 50 100 இங்க வந்து தேடினா கிடைச்சிரும் போல இருக்கு. பொண்ணுங்க மட்டும் நல்லா இருக்கணும் நினைங்க, பையன் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல, அப்படிதானே? ஒரே ரத்தம் கூட பிறந்தவ ஆட்டோ சார்ஜுக்கும் பஸ் சார்ஜுக்கும் கணக்கு பாக்குறியா? நான் ஒன்னும் கணக்கு வழக்கு இல்லாம சம்பாதிக்கல, நீ கேக்குறப்பெல்லாம் நீட்டுறதுக்கு. இனிமே நான் காசுக்காக கைய நீட்ன என்ன ஜோட்டாலடி. நோட்டாலியா? ஜோட் ஜோட். ஓ சரி, கிளம்புறதா இருந்தா சீக்கிரம் கிளம்பு, தூக்கத்தை கெடுத்துட்ட. வரமா, இந்தாடி அந்த ஸ்வீட் எடு. ஸ்வீட்டா? அம்மா, இதெல்லாம் வேற வாங்கி அனுப்புறேன் அவளுக்கு. ஐயோ, வீட்ல செஞ்சதுடா. இது வீட்ல செஞ்ச மாதிரி இல்ல, டப்பாலாம் இருக்கு. ஐயோ, டப்பா மட்டும் தாடா கடை, உள்ள இருக்கிறது வீட்ல செஞ்சது. இந்தாடி குடுமா. ஏதோ சொல்லி சமாளி. பேக்ல கொஞ்சம் இடம் இருக்கே, ஏதாவது குடுக்கலாம்ல. அப்பா போயிட்டு வரேன்ப்பா. ஏய் குரங்க, போயிட்டு வரேன். இந்தம்மா. என்னப்பா எக்ஸ்ட்ரா பாலா? நான் எடுத்துட்டு போடுமா? எடுத்துட்டு போ கண்ணு, உனக்கு இல்லாததா? என்னது வாங்குறது 1/2 லிட்டர் பால், அதையும் இவகிட்ட கொடுத்துட்டு படி. சரி சரி. அப்புறம் பாஸ்கி, நீ ஒன்றும் கவலைப்படாதடா. அவன பெரிய இவளா? எவா? அதான் அபியா பிபியா யாரவ? அந்த சம்பந்தம் தட்டி போனது ரொம்ப நல்லதா போச்சு. அந்த கடவுளா பார்த்து நம்ம எல்லாருக்கும் பிடிக்காம தட்டிட்டாரு. பிடிக்கலன்னு யார் சொன்னா? என்னது? அபி எனக்கு பிடிக்கலன்னு யார் சொன்னா? அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னடா சொல்ற? டேய் பாஸ்கர், என்ன விளையாடுறியா? நீ பாட்டுக்கு ஏதோ சொல்லி கிளம்புனாக்கா அங்கேயே நின்னுட்டா. பாஸ்கர், சீரியஸா சொல்றியா? ஆமா, ரொம்ப சீரியஸா சொல்றேன். எனக்கு அவளை கட்டிக்கலாம்னு தோணுது. ஏண்டா அத்தனை பேருக்கு முன்னாடி சபையில நிமிர்ந்துகிட்டு பேசுறா, கண்டிஷன் போடுறா? போடட்டுமே. டேய் பாஸ்கர், அவ எதிர்த்து வாயாடுவா போல இருக்கு. படிச்சவ, நீ அவளை சாதாரணமா நினைக்காத. அதெல்லாம் இல்லாம சம்பளத்தை வேற அம்மா வீட்டுல தான் தருவேன்னு சொல்றா. அம்மா, நானும் முதல்ல ஒன்ன மாதிரி தான் நினைச்சேன். அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு முடிவை மாத்திக்கிட்டேன். என்னடா யோசிச்சிருக்க? நீயும் உன் யோசனையும் தப்பு தப்பா யோசிச்சிருக்க. ஏண்டா அவ அழகா இருக்கான்னு மயங்கிட்டியா? அவளை கட்டிக்கிட்டு வந்து அவ சம்பளத்தை உன் மாமியார் கிட்ட மாசம் நீயே கொண்டு போய் கொடுக்கலாம்னு நினைக்கிறியா? அம்மா கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அவளோட 1 மாசம் சம்பளம் கூட அவ அம்மா வீட்டுக்கு போக விட மாட்டேன். அதை நீங்க முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கங்க.